என்னங்க இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஏன்னா நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உங்களோட சேர்ந்து நானும் இந்த ஜர்னியில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்ததில் எனக்கே இப்போ தான் தெரியுது நான் லோவில் இருக்கேங்க. ஆனால் அதுவே என் பையனுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து ஹையில் இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து லோவில் இருக்கோன்னா பயப்படவே வேணாம். நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னாக்க, நான் நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறேன், நிறைய இது பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு ரிசல்ட் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த இதில் தாங்க நம்ம இருக்கிறோம். அந்த லெவல் தாங்க நாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோவில் இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, லோவில் இருக்கிறவங்க பயப்பட வேணாம். லோவில் இருக்கிறதுனால என்னன்னாக்க சீக்கிரம் நமக்கு எந்த விஷயங்களுமே வந்து உடனே வந்து ரிசல்ட் கிடைக்காது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளோட முடி வந்து பார்த்திங்கன்னா ஆயிலாக இருக்கட்டும் இல்லை மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், எதையுமே எடுத்துக்கிற தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான். ஹையில் இருக்கவங்களுக்கு சீக்கிரமாகவே அவங்க வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்க ஹேர் அப்படின்றது தான் அவங்களோட ரிசல்ட்டு. ஸோ இதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு எனக்கே மனசு உடஞ்சி போச்சு. ரொம்ப கவலைப்படாதீங்க. லோவில் இருக்கவங்க, நடுப்புற இருக்கவங்க, ஹையில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி இதுக்கு தனித்தனியாக வந்து நமக்கு வந்து ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஹையில் இருக்கவங்களுக்கும் சரி, மீடியம் இருக்கவங்களுக்கும் சரி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம 19 டேஸ் மிராக்கல் ஆயில். ஸோ இது எப்படி 19 டேஸில் ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நீங்களே சொல்லலாம். ஏன்னா நானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆயில் வந்து இந்த 3 லெவலில் இருக்கவங்களுக்குமே ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ஆயிலில் என்னென்ன நம்ம வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஹேருக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ராடக்ட் கொண்டு வர போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.